ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதா முனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய அன்பான வணக்கங்கள். வேகம், விவேகம், எதிலும் நின்று சாதிக்கும் வல்லமை கொண்ட மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் மாசி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். மேசராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதம் என்று முதல்ல நீங்க தீர்மானம் பண்ணிக்கங்க. ஏன்னா கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தால் நமக்கு யோக பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அந்த விதிப்படி பார்க்கிறப்ப உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் ஒரு சேர அமர்ந்து லாபத்தை அள்ளித்தர காத்திருக்கிறது. அந்த கிரகம் உங்க ராசிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் சரி, அல்லது பிரச்சனைக்குரிய கிரகமாக இருந்தாலும் சரி, அது அமர்ந்த இடம் லாபஸ்தானம் என்பதனால பிரச்சனையாக இருந்தாலுமே அது லாபமான பிரச்சனையாக தான் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது போக பாத்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துல தொழில்ஸ்தானத்துல மிக உச்சத்துல அமர்ந்திருக்கின்றார். அது இன்னும் உங்களுக்கு லாப பலத்தை தரப்போகுது. அந்த கிரகமும் லாபத்திற்கு வருகின்ற 9ஆம் தேதி, மாசி மாசம் 9ஆம் தேதி அவரும் பெயர்ச்சி அடைகின்றார். இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு பூரா மிகப்பெரிய யோகமும் லாபமும் பொதுவாக கிடைக்க போகிறது. அப்ப பொதுவாக கிடைக்க போகுது அப்படின்னா எந்தெந்த கிரகத்தின் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் சூரியன் லாபத்தில் அமர்ந்து அவருடைய சொந்த வீடாகிய சிம்மத்தை பார்க்கிற காரணத்தினால, சூரியன் என்றால் அரசு கிரகம் சொல்லி பேரு. அப்போ அரசியல் ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்க போகிறது. ஏன்னா இப்ப அரசியல்ல எந்த கட்சி கூட்டணியும் நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய வரைவு உறுதி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிலும் பல மாற்றங்களோடு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அரசியல் ரீதியாக உண்டு. அதனால மேசராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான், அவர் பாத்தீங்கன்னா அந்த 5 கிரகத்தை ஒரு சேர பார்த்துக்கிட்டு இருக்கார், வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால யோகமோ யோகம், லாபமோ லாபம். அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது இந்த காலகட்டங்கள்ல குழந்தை செல்வங்கள், அதாவது மாணவர்களுக்கு எக்ஸாமினேஷன் நெருங்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டங்களில் குருவின் பார்வையும் புதன் அங்கே இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் மேசராசிக்கார மாணவர்களுக்கு அனைவருக்குமே கல்வி யோகம் மிகச் சிறப்பாக கிடைக்கும். பொதுவாக பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சோன்னு படிச்சாலும் போதும் உங்களுக்கு நிறைய மெமரியில தங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால மாணவர்களுக்கு இப்ப எக்ஸாம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, கூடுமான வரை நீங்க சிறந்த முறையில் படிச்சீங்கன்னா இன்னும் அதிகமான லாபத்தை நீங்க அடைய வாய்ப்புகள் உண்டு. ஒண்ணு. அடுத்து ஜீவனாதிபதியாகிய சனி பகவான், அவர் லாபத்தில் அமர்ந்திருக்கால எல்லா தொழில்களுக்கும் குறிப்பா பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, வரிகள் பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டிய காலகட்டம் நடக்குது. அது சிலருக்கு குறையான பட்ஜெட்டா இருக்கும், சிலருக்கு நிறையான பட்ஜெட்டா இருக்கும். ஆனா ஒரு சிலரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பலனடைவதற்கான வாய்ப்புகளும், சில துறைகளை பொறுத்தளவுக்கு நிறைய பலனடையக்கூடிய வாய்ப்புகளும், சில துறைகளுக்கு சிற்சில குறைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது மாநில அரசுகள் சில குறைகள் சொல்லத்தான் செய்யும். அதே மாதிரி மாநில அரசுகள் பட்ஜெட் பண்ணும்போது சில எதிர்கட்சிகள் குறை சொல்லத்தான் தீரும். ஆனா இந்த பட்ஜெட் ஒரு புரட்டி போட போற காலகட்டமா அமைய போகுது. எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சனி பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் 22ஆம் தேதி, மாசி மாசம் 22ஆம் தேதி அவருடைய சொந்த ராசியாகிய கும்பராசியில இருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதனால பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மேசராசிக்காரர்கள் அனைவருமே சந்திக்க காத்திருக்கிறார்கள். இது ஒரு குறிப்பிட்ட துறை அப்படிங்கிறது மட்டும் இல்ல. அடுத்து புதன் உட்கார்ந்துருந்தா எப்பவுமே பார்த்தீங்கன்னா வியாபாரம், விவசாயம், பங்குச்சந்தை, இது பூரா புதன் தான் அதிபதி. அவர் லாபத்துல உட்கார்ந்துருக்கல. இந்த வட்டம் எவ்வளவுதான் பங்கு சந்தையில ஏற்ற இறக்கங்கள் வந்தாலுமே அது ஏற்றத்தை நோக்கியே செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மிக முக்கியமான துறை கலைத்துறை. ஏன்னா கலைத்துறை இல்லைன்னா இன்னைக்கு எந்த விசேஷம் இல்லைங்கிற அளவுக்கு அது பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்டா இருந்தாலும் இன்னைக்கு அது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிட்டனால இந்த கலைத்துறையை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு கூடிய சில பிரச்சனைகள் கலைத்துறையில் இருந்தாலுமே அது எல்லாம் மாறி இன்னும் அதிகமான லாபத்தையும் அதிகமான ஒரு புது புது முயற்சிகளையும் சந்திக்கிறதுக்கான காலகட்டமா கலைத்துறையினருக்கு
ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. அதனால இந்த கலைத்துறை சார்ந்து ஏதாவது செய்யணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றிகரமாக அமையறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக கொடுக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் உச்சத்தை நோக்கி போய்கிட்டு, அதாவது உச்சத்துல இருக்கிறாரு, அவர் லாபத்தை நோக்கி போயிட்டு இருக்கப்ப நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்கும். அதனால பொதுவா பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக லாபத்தையும் யோகத்தையும் அள்ளித்தர காத்திருக்கிறது. இதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் பெரிய அளவில் முன்னேற்றம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால கலைத்துறை அதே போல மாணவர்களுக்கு எல்லாமே யோகத்தை கொடுக்குது. இதுல ஒரே ஒரு விஷயம், பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யமும் பலமும் நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவு லாபத்தில் அமர்றதுனால நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். பெண்களுக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா லாபம் அவ்வளவு தூரம் அதிகரிக்கிற வாய்ப்பு உண்டு. கணவனுடைய அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம், இவ்வளவு யோகமும் கிடைக்கக்கூடிய இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்கிறப்ப இந்த மாதம் மகா சிவராத்திரி வருகிறது. இந்த சிவராத்திரியில சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. மாசி மகம் வருகிறது, புனித தீர்த்தங்கள்ல நீராடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய யோகம். இந்த யோகத்தை சரியா முறையில் பயன்படுத்தினீங்கன்னா லாபத்தில் அமர்ந்த அத்தனை கிரகம் உங்களுக்கு அத்தனை லாபத்தை நிச்சயமாக செய்யும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். வணக்கம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்கம்மா. மேச ராசிக்கு சார் இப்ப அருமையா சொன்னீங்க. என்ன நல்லா இப்போதைக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தொழில்லாம் எப்படிங்க செய்யா இருக்கு? வணக்கம்மா. நம்ம பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஜீவனாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் லாபத்தில் இருக்கனால மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் முழுவதுமே நிறைய லாபங்கள் நிச்சயமா கிடைக்கும். புது புது முயற்சிகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா அதன் மூலமாகவும் நிறைய லாபங்கள் சம்பாதிக்க வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது சனி பயிற்சி நடக்க போது அந்த சனி பயிற்சினால இன்னும் அவங்களுக்கு அதிகமான லாபங்கள் தான் நிச்சயமாக கிடைக்குமாமா. குழந்தைகளுக்கு எல்லாம் எப்படிங்க படிப்பு இந்த மாதிரி போக்குவரத்து இதெல்லாம் கொஞ்சம் பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா புதனை பொறுத்தளவுக்கு கல்வின்னு சொல்லுவோம். அவர் லாபத்தில் இருக்கனால இந்த குழந்தைகளுக்கு போகிற கல்வி படிச்சாங்கன்னா நினைவில் நிற்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் குறிப்பாக இந்த 10th 12th பப்ளிக் எக்ஸாம் வருது. இந்த குழந்தைகளுக்கு கல்வி யோகத்தை பொறுத்தளவுக்கு நல்ல லாபத்தோடு இருக்கிற வாய்ப்பு உண்டு. நல்லா படிக்க வைங்க, நிச்சயமாக பெரிய அளவு ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் யோகம் தான். இந்த மேசராசிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கோம், அது எப்படிங்கயா? நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. ஏன்னா லாபத்துல இருக்கிறனால நான் சொல்றது குறிப்பா சொல்ல போனா இந்த மாசம் மட்டும் அப்படிங்கிறப்ப இந்த மாசம் லாபத்தை தர்றதுனால கண்டிப்பா தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்தி தொடங்க சொல்லுங்க. நல்ல யோகம் நிச்சயமா கிடைக்கும். சார் ஐயா பெண்களுக்கு அதாவது மேசராசி உள்ளவங்களுக்கு அதை கொஞ்சம் விளக்குங்கய்யா. பொதுவாக 7ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவின்னு சொல்லுவோம். சுக்கிரன் தான் இந்த மேசராசிக்காரங்களுக்கு மனைவியா வர்றாங்க. அந்த மனைவின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் இருக்கனால மனைவியால் யோகம், மனைவிக்கு யோகம். அதே போல மனைவி நினைச்சதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்பு உண்டு. வர்ற 9ஆம் தேதி செவ்வாயும் சேர்ந்து இணைகிறப்ப கணவன் மனைவியோட ஐக்கிய பாவம் நல்லபடியா இருக்கும். அதனால பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த மாசம் சுபமான மாசமா தான் அமையும். மாற்றமே இல்லை. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா.